ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2026 பிப்ரவரி மந்த் வந்து நம்ம ஒரு 5 விதமான உண்டியல் சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்றத பார்ப்போம், என்னென்ன சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்றதையும் பார்ப்போம். 5 ரூபி காயின், அதே மாதிரி 10 ரூபி காயின், 10 ரூபி நோட்டு, 50 ரூபி நோட்டு, 100 ரூபி நோட்டு, 20 ரூபி நோட்டு. சரிங்களா? இப்போ ஒன்று நம்ம பார்த்துருவோம். இது எல்லா உண்டியிலையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ இருக்குன்னு டோட்டலாக பார்த்துருவோம் இன்றைக்கி. பிப்ரவரி மாதம் வந்து 5 சேவிங்ஸ் பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தப்ப 5 நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு தான் யோசித்தேன். பட் வந்து என்னால் முடிஞ்சிச்சு. நான் எல்லாத்தையுமே கரெக்டாக ப்ராப்பராக சேவ் பண்ணி முடிச்சிட்டேன். நம்ம ஜனவரி மந்த் வந்து ஒரு 3 விதமான சேவிங் சேலஞ்ச் பார்த்தோம். கேலண்டர் சேமிப்பு, 100 ரூபி சேலஞ்ச், 10 ரூபி சேலஞ்ச், இந்த 3 விதமான சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த 3 விதமான சேவிங் சேலஞ்ச் பண்ணுறப்பையும் எனக்கு வந்து இப்போ 10 ரூபி காயின்ஸாக சேர்க்குறேன் அப்படின்றப்ப எனக்கு காயினே கிடைக்கல. பிப்ரவரி மந்த் வந்து நோட்டாக சேவ் பண்ணலாம் 10 ரூபி அப்படின்னு நினச்சி தான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். இதில் நோட்டாக போட்டேன். பட் நோட்டு நிறைய கிடச்சதை விட காயின்ஸ் தான் எனக்கு அதிகமாக கிடச்சிச்சு. அப்படி இருந்துமே நான் எல்லாமே நோட்டாக தான் போட்டு வச்சுருக்கேன் இதில். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ நோட்டு காயின் அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம 10 ரூபினா நீங்கள் நோட்டாக இருந்தாலும் சரி, காயினாக இருந்தாலும் சரி, எது கிடைக்குதோ உங்களால் சேவ் பண்ண முடியுமோ அதை சேவ் பண்ணுங்கள். நம்ம 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா தான் சேவ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சேவ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா அது கேலண்டர் சேவிங்ஸ் தான். அது எப்படியே ரிவர்ஸில் நம்ம பண்ணோம். அதுலேயும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடச்சிச்சுன்னா 500 ரூபா கிடச்சிருக்கு. 496 ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 500 ரூபா. ஸோ நீங்கள் கேலண்டர் சேவிங்ஸில் ரிவர்ஸில் நம்ம பண்ணதே ஒரு மாதத்துக்கு 500 ரூபா நமக்கு கிடச்சிச்சு. சின்ன சின்ன அமௌண்ட்டு தான். 1ஆம் தேதி அன்றைக்கி நம்ம 31 ரூபா போட்டோம், 2ஆம் தேதி 30 ரூபா போட்டோம், 3ஆம் தேதி 29 ரூபா போட்டோம், 4ஆம் தேதி 28, 5ஆம் தேதி 27 அப்படியே ரிவர்ஸ்லேயே போட்டு வந்தோம். ஸோ அப்படி சேர்த்ததே 496 ரூபா நமக்கு கிடச்சிச்சு. ரவுண்ட் ஆஃப் பண்ணி 500 ரூபாயே ஆக்கணும். ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்டே நம்மளுக்கு வந்து 500 ரூபா சேர்க்க முடியுது. அது மாதிரி நீங்கள் 1 ரூபாயாக இருந்தாலுமே அதை சேவ் பண்ண பழகுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு போனாலுமே கடையில் ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். அதுக்கு பதிலாக சில்லற காசாக இருந்தால் கூட அதை நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டுகிட்டே வாங்க. அது லாஸ்ட்டாக கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் பார்க்குறப்ப அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நம்மளுக்கு நிற்கும். அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் ஜனவரி மந்த்து 3 விதமான உண்டியல் சேவிங்ஸ் பண்ணதே எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளா இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த 5 விதமான சேவிங்ஸ் சேலஞ்சையும் ஓப்பன் பண்ணிவிட்டு மொத்தமாக நமக்கு எவ்வளோ இந்த மந்த் கிடச்சிருக்கு அப்படின்றதையும் பார்ப்போம். நான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். காரணம் என்னென்னா இந்த மந்த் வந்து சாட்டர்டே சண்டேவாக மந்த் எண்டு வந்து சாட்டர்டே சண்டேயில் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. வீட்டில் பாப்பா, ஹஸ்பண்ட் எல்லாருமே இருந்தனால என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ அதனால தான் இந்த மந்த் வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி பிப்ரவரி 27 வந்து டிஜிகோல்டு க்ளோஸ் பண்ணி நான் வந்து காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதோட பில் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ வாங்க உண்டியல் சேவிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. பிப்ரவரி 28 நாள் இருக்குது. அதனால் 28 நோட் இருக்குது. அப்படி வச்சுவோம். அடுத்ததான் ₹50. ரெண்டு பழைய நோட்டு போட்டிருக்கேன். இப்போ 50 ரூபா நோட்டு உண்டியில் ஓப்பன் பண்ணியாச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. அதையும் வச்சுருக்கோம். வந்து
20 ரூபா நோட்டு, மொத்தம் 28 நாள். ₹50 நோட்டு 28 நாள். அடுத்ததான் ₹100 முண்டியல் சேவிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். தின சேமிப்பு ₹100 இதுலேயும் எழுதியிருக்கேன். ₹100 சேவிங் சேலஞ்ச்லையும் 28 நோட் இருக்குது. ஸோ நம்ம அதையும் எழுதி நோட் பண்ணிக்குவோம். ₹100 into 28 days. அடுத்ததான் ₹5 காயின். ₹5 இந்தியன் சேவிங்ஸை வந்து 28 நாளில் 28 காயின் இருக்கான்னு பார்த்துவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28. ஸோ 28 இருக்கு. அடுத்ததான் ₹5 காயின் 28 days. ₹20 நோட்டு. பிப்ரவரி மந்த்துக்கான ₹10 சேலஞ்சில் 28 நோட்டு சேர்த்தாச்சு. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28. ஸோ 5 விதமான சேவிங் சேலஞ்ச் நம்ம பண்ணியிருக்கோம். ₹20 வந்து 28 நாள் சேர்த்தோம்னா மொத்தம் ₹560 வரும். ₹50 28 நாள் சேர்த்தது வந்து 1400. ₹100 28 நாள் சேர்த்தது 2800. ₹5 28 நாள் சேர்த்தது 140. ₹10 28 நாள் வந்து 280. டோட்டலாக ஸோ பிப்ரவரி 2026 பிப்ரவரி மந்த் வந்து 2026 5 சேலஞ்ச் பண்ணோம். அதில் நமக்கு கிடைச்சது ₹5180. ஸோ இதில் ஒரு ₹20 போட்டு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ₹5200 ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ ₹5200. பிப்ரவரி 2026 நம்ம செஞ்ச 5 விதமான சேவிங் சேலஞ்சு இதுதான். ஃபஸ்ட் இருக்கிறது ₹10, நெக்ஸ்ட்டு ₹100, ₹50, ₹5, ₹20,
இந்த 5 விதமான சேவிங் சேலஞ்சையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டோட்டலாக நமக்கு கிடச்சது இந்த மாதிரி தான். நிறைய சேவிங் சேலஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்று நாச்சும் முடிஞ்சதை பண்ணுங்கள். ஒரு சேவிங் சேலஞ்ச்னாச்சும் மந்த்லி சேவ் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் யோசித்தேன், அது 5 விதமான சேவிங் சேலஞ்ச் பண்ணுறோமே நம்மளால் முடியுமா அப்படின்ற மாதிரி தான் நான் யோசித்தேன். ஈஸியாக நம்ம கையில் வந்து 5200 கிடச்சிருக்கு. 5 ரூபி சேலஞ்ச், 10 ரூபி சேலஞ்ச், 50 ரூபி, 100 ரூபி, 20 ரூபி, 28 நாள் கம்ப்ளீட் பண்ணுறோம் எல்லாத்துலேயுமே. ஸோ மார்ச் மந்த்துக்கான உண்டியல் சேவிங்ஸ் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்குறேன். உங்களால் முடிஞ்ச ஒரு சேவிங்ஸ்னாச்சும் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுங்கள். அது ₹1 இருக்கலாம், ₹2 இருக்கலாம், ₹5, ₹10, ₹100, ₹50 எந்த அமௌண்ட் வேணாலும் பண்ணலாம். அது ப்ராப்பராக ரொட்டீனாக டெய்லியுமே போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். மந்த் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அது செம்ம ஹாப்பியாக இருக்கும். நம்மளா இவ்வளோ அமௌண்ட் சேர்த்தோம் அப்படின்ற மாதிரி தாட் வரும். ஸோ நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட மங்கள் சீட்டும் முடிஞ்சிருச்சு. அதை வந்து நான் இந்த வீக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிவிடுவேன். நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. நான் நெக்ஸ்ட் மார்ச் மந்த்துக்கான உண்டியல் சேவிங்ஸ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன். தேங்க்யூ.